ஷின்ஹுவா குரூப் ஆஃப் கம்பெனி தான் அடுத்து வர ஒலிம்பிக்ஸ்க்கு ஸ்பான்சர் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. நம்முடைய நாடு கடுமையான பொருளாதார வீழ்ச்சியில் இருந்தாலும் ஆரம்பிக்கப்பட்ட சில வருடங்களிலேயே ஷின்ஹுவா நிறுவனம் மற்ற நிறுவனங்களை பின்தள்ளி முதலிடத்தை பிடித்து புகழ் பெற்றுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியில் இருந்தாலும் இந்த நிறுவனத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இதுதான் ஷின்ஹுவா நிறுவனத்தின் அலுவலகம். மின் சாதனங்களில் இருந்து கார்கள் தயாரிக்கும் வரை மற்ற எண்ணற்ற சாதனங்களை தயாரித்து வருகிறது. இந்நிறுவனம் தயாரிக்கும் பொருட்களை உபயோகப்படுத்தும் மக்கள் திருப்தியாக இருப்பதாக அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். ஏற்றுமதி தொழிலிலும் இந்த நிறுவனம் வருடத்திற்கு $10 மில்லியன் இலக்கினை எட்டியுள்ளது. நம் நாட்டின் ஜனாதிபதி இந்த நிறுவனத்தை கௌரவிக்கும் வகையில் அந்த நிறுவனத்தின் சேர்மேனிற்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்துள்ளார். இவர் தனது பேரின் மீது வைத்திருக்கும் பாசத்தின் அடையாளமாக அவருக்கு புது பள்ளியையே கட்டி தந்துள்ளார். இதுதான் அந்த ஷின்ஹுவா ஸ்கூல். இந்த பள்ளி வழங்கும் கல்வி தரம் வேறு எந்த பள்ளிகளாலும் ஈடு கொடுக்க முடியவில்லை. இந்த பள்ளியின் கல்வி தரத்தை பார்த்து நம் நாட்டு அரசு பல சிறப்பு சலுகைகளை வழங்கியுள்ளது. இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்று அனைவரும் நம்புகிறார்கள். வசதி படைத்த மாணவர்களின் சதவீதம்தான் இப்பள்ளியில் அதிகம். பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த பள்ளியில் இடம் கிடைக்காதா என்று ஏங்குகிறார்கள். படிப்பு மட்டுமல்லாமல் அந்த மாணவர்களுக்குள் ஒளித்து கிடக்கும் திறமைகளை அவர்கள் வெளிக்கொண்டு வருகிறார்கள். உலகத்தரம் வாய்ந்த இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். பெற்றோர்களுக்கு மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கும் இந்த பள்ளியில் படிப்பது மிகவும் பெருமிதமாக இருக்கிறது. உலகத்தரம் வாய்ந்த கல்வி முறை அல்லாமல் இந்த பள்ளியில் வேறொன்றும் நடந்து கொண்டு வருகிறது. அது என்னவென்று வரப்போகும் காட்சியில் நீங்களே காண்பீர்கள். மச்சான், எங்க கிட்ட தேவையில்லாம வச்சுக்கிட்ட. என்ன விஷயம்? யார பாக்கணும்? நான் இங்க ட்ரை கிளீன் துணியா டெலிவர் பண்ணலான்னு வந்திருக்கேன். சரி போமா. Thank you so much. ரொம்ப டயர்டா இருக்குடா. அவனை பாடுறா டேய். மேல இருக்காடா, அவனை ஒரு வழி பண்ணணும்.
5 ஸ்டார் ஹோட்டலா? ஏய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜான்சன் தற்கொலை பண்ணிக்க போறதா சொல்லி மாடியில இருந்து மிரட்டிட்டு இருக்கான்டா. வா சீக்கிரம் போய் பார்க்கலாம். ஜான்சன் ஜான்சனா? எப்போ ஒரு பசங்கள்ட்ட வச்சுக்காரன்னு சொன்னா கேட்கல. ஏன் திடீர்னு பைத்தியக்காரத்தனமா இருக்குல்ல? எனக்கு ஒரு எது நடந்திருக்கும்னு தெரியலையே. அங்க பாரு, அவன் பண்றத பார்க்கவே காமெடியா இருக்கு. ரொம்ப காமெடியா இருக்குல்ல? கீழே குதிக்க போறேன்னா என்ன தெரியல, பார்க்கலாம். குதிச்சிட்டானே? குதிச்சிருவானா? ஜம்ப் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு வாரம் கூட சொன்னான். ஆமாமா. இப்ப பாரு 3 நாளே அங்க அதை காலி ஆயிடுச்சு. நிஜமாவே குதிக்க போறான்டி. பாரு. குதிக்கிறன்னா சீக்கிரம் குதி. எனக்கு என்னமோ ஏன் எங்க டைம் வேஸ்ட் பண்ற? குதிச்சிருவானா? குதி 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 சீக்கிரம் குதி. ஐயோ. நீங்க எல்லாம் இதுதானே எதிர்பார்த்தீங்க? ஃபைன், நீங்க நினைச்சதை சாதிக்க போறீங்க. Excuse me! Hey, Johnson! I mean, Johnson sir! நீ யாரு? நானா? கண்டிப்பா நான் யாருன்னு சொல்றேன். நான் இத டெலிவரி பண்ண வந்திருக்கேன். உங்க துணியை ட்ரை கிளீனுக்கு கொடுத்தீங்க, $30 ஆச்சு. டெலிவரி கொடுக்கற டிரைவர் அவரோட பெரிய லூசா இருக்க போல இருக்கு. சரி சரி, யோசிக்காதீங்க. $25 கொடுத்தா போதும். உங்களுக்காக தான் $5 டிஸ்கவுண்ட் கொடுக்கறேன். ஓகே தானே? அதாவது குடுப்பீங்கல்ல? நான் செத்து போனதுக்கு அப்புறம் அந்த பணத்தை வீட்டுல வாங்கிக்கோங்க. என்ன சார், எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே சாக போறீங்களா? நிஜமாவே குதிக்க போறீங்களா? ஆனா ஏன்? நீங்க இவ்வளவு நல்ல ஸ்கூல்ல படிக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க? இத போய் ஸ்கூல்னு சொல்ற? இது நரகம். என்ன சொல்றீங்க? இந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா நல்ல காலேஜுக்கு போவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும்ல? நீ எப்பயாவது F4 பசங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? எஃப் அப்படின்னா? F4 கேள்விப்பட்டது இல்லையே. அவங்க மட்டும் ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பையனோட ஃபியூச்சர் அதோட காலி.